ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். அப்போ ஒரு விதமான உஷ்ணம் ஏற்கனவே இந்த பக்கம் நமக்கு நல்லா தெரியும். இது மே மாசம் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. உடல் உஷ்ணம் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு. நேத்திரம் அப்படின்னா கண்கள், கண்கள் சிவக்க செய்யும். உடலில் உஷ்ணம், குறிப்பா இந்த யூரின் மோஷன் போற இடத்துலலாம் கொஞ்சம் உபத்திரம் ஏற்படும். இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த ஆயில் பாத்து, இளநீ சாப்பிடுவது, வெந்தயத்துல மோர் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது, அதுவும் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய துளாராசிக்காரர்கள் இது நாள் வரை துக்கம், தொண்டையை அடைத்த துளாராசிக்காரர்கள், துக்கத்தை கூட யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு துளாராசிக்காரர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு நியூ வெஞ்சர், ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்பது போல் வரிசையாக வாய்ப்புகள் வரும். குறிப்பாக தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக கிடைத்த வாய்ப்புகளையும் கிடைத்த வருமானத்தையும் புத்திசாலித்தனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள்.